ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யம்மி டேஸ் வித் கவிதா. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்காலில் சூப் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு, ஒரு 1.5 வயசு குழந்தைக்கெல்லாம் நம்ம நான்வெஜ் சூப் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சாதத்துக்கு கூட ரசம் மாதிரி பிசைஞ்சு ஊட்டலாம். அப்புறம் ரொம்ப வயசானவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களால நலுமி சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சூப் கொடுக்கலாம். ஸ்பெஷலி மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்க, சிசேரியன் பண்ணவங்க, ஆப்ரேஷன்ஸ் பண்ணவங்க இதை நைட்டே செஞ்சு வச்சுடுவாங்க. காலையில் நல்ல சூடு பண்ணி வெறும் வயிற்றுலேயே கொடுப்பாங்க. ரொம்ப இதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட். கசகசன் மசாலாலாம் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணுற ஒரு மெத்தட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்டுக்காலை வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் தான் கழுவணும். அப்போ தான் கொஞ்சம் கவிச்சி வாடை இல்லாமல் இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் அவங்க கட் பண்ணி தருவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம வீட்டு சிசரில் கத்தியிலலாம் கட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி நல்லா சுட்டு தருவாங்க. ஆட்டுக்காலில் சின்ன சின்ன முடி இருக்கும், அது போகிறதுக்காக இந்த மாதிரி நல்லா சுட்டு தருவாங்க. நம்ம கை விரல்லையே அப்படியே கீறினாலே அது வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு நல்ல எல்லோ ஆடாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. வெதுப்பாக எடுத்து வச்சுருந்த தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவிக்கலாம். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே அந்த சுட்ட வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ இது கீழே ஊற்றிட்டு வந்துட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டேன். 3ஆவது தடவை கழுவும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த வெதுப்பான தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சுடுங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ஆட்டுக்காலில் இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது ஊறினா போதும். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சி அதிகமாக தேவைப்படாது. இது கொஞ்சம் மைல்டாக இதமாக இருக்கிறதுக்கு தான். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தையும் 1-2 அப்படியே தட்டி இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் நறுக்கி சேர்த்துறதை விட இந்த மாதிரி இடித்து சேர்த்தும் போது அதோடய எசன்ஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கும். அதோடய சாறு வந்து நல்லா இறங்கியிருக்கும். சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு. இஞ்சியை விட பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும். தோலோடவே அப்படியே தட்டி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த ஆட்டுக்காலையும் 1-2 அப்படியே இடித்து தான் நான் சேர்த்துவேன். அப்போ தான் அதோடய சாறு வந்து சூப்பராக இறங்கியிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா அரைச்சிடலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு வந்து நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துனா அப்புறம் குருமா மாதிரி வாசடிக்க ஆரம்பிச்சிடும். இதை நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 பட்டை. மசாலா அதிகமாக வேண்டாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்கால், அப்புறம் இடித்து வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரே ஒரு தக்காளியை சும்மா 1 பாதியமாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி தழை, இதெல்லாம் தூவி விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா மசாலா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் ஃபுல் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா நின்று நிதானமாக அது வெந்து அதோட சாறு ஃபுல்லாக இறங்கி சூப்பராக இருக்கும். இப்படி தான் இருக்கும். 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ அதோட டேஸ்ட் வந்து கடையில் வாங்குகிற சூப் மாதிரியே இருக்கும். கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க வச்சு சுட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.